தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோட பெட்டிஷன் போட்டு ஆக்சுவலா இதை பாஜக கிளப்பல. ஆக்சுவலா ஃபார் இன்ஃபர்மேஷன் பாஜக கிளப்பல, பாஜக சீன்லயே இல்ல. இப்ப நீதிமன்ற உத்தரவை மீறி தடை பண்ணும் போது பாஜக உட்பட அத்தனை உள்ள வர்றாங்க. திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க பார்க்க, கூட்டுறதுக்கு பார்க்க, சிறுபான்மை மக்கள் விஜய் பக்கம் நகர்றாங்க. அது அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுத்து. ராம ரவிக்குமார்ங்கிறத எத்தனை பேருக்கு இங்க தெரியும் சொல்லுங்க. அவர் திரு ராமகோபால் உதவியாளர் இருந்தா ஒரு சாதாரணமான ஒரு அமெரிக்கான, அவர் ஒரு இந்து மக்கள் கட்சியில் இருந்தார், இந்து மண்ணில் இருந்தார், அப்புறம் தனி ஒரு அமைப்பு கண்டார். அவர் மாட்டு அவருடைய எடுத்த போராட்டுக்கார், பழனியில பல போராட்டம் நடத்துறாரு, இங்க திருப்பூர் பல, அவர் மாட்டு அவர் வேலையை பார்க்கிறார். அனுமதி கொடுத்திருந்தா ஒத்த மனுஷனோட போயிட்டு வந்துரும், ரொம்ப போனா 10 மனுஷனோட போயிட்டு வந்துரும். அனுமதி மறுத்தனால இப்ப இந்தியா போல பிரச்சனை ஆயிடுச்சு. டெல்லி வரைக்கும் நியூஸ் போடுறேன். பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி உட்பட பல பெருமக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் இந்த கந்தர்மலை திருப்பரங்குன்ற மலைக்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்ல, நாங்க மாட்டு எங்களுடைய வேலையை பார்க்கிறோம், அங்க தர்கால நாங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. பிரச்சனை எல்லாம் தடைன்னு அரசாங்கம் போடும்போது வருது. இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் கூடி நிக்கக்கூடிய விஷயத்துல நான் வந்து 3-144 தடை போடுறேன்னு என்ன கணக்கு? நாங்க ஒரு ரயட் ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் 144 போட. ஒருத்தர் தலையில காயம் காட்டுங்க. போலீசாருக்கு அடிபட்டது, ஒரு போலீசாருக்கு காயம் வந்து. ஆமா, போலீசார் தடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க பார்க்க, கூட்டுறதுக்கு பார்க்க, சிறுபான்மை மக்கள் விஜய் பக்கம் நகர்றாங்க. அது அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படும். அப்ப நாங்க சிறுபான்மை மக்கள் பக்கம் இருக்கிறோம் அவங்க காட்ட விரும்புறாங்க. சிறுபான்மை மக்கள் இது சந்தோஷப்படுத்தாது. அவருடைய கோரிக்கை இதுவல்ல, அவருடைய நோக்கம் இதுவல்ல. யார் கோயில்ல எந்த கோயில் எந்த சாமி கும்பிடுறாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் தங்களுடைய அன்றாட பொழைப்புகள்ல கவலைப்பட்டு இருக்காங்க, எல்லா இந்து மக்களையும் போல. அவர்கள் வாழ்க்கை, அவருடைய சாப்பாடு, அவர்கள் குடும்பம் உட்கார்ந்து, இவர்கள் அதை வேற ஒரு மாதிரி பிரச்சனையா பாக்குறாங்க. தங்களுடைய ஓட்டு தக்க வைக்கப்படும் பாக்குறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அப்ப திமுகவினுடைய உள்நோக்கமா இது நீங்க சொல்றது பார்த்தா? இத வந்து தமிழக அரசு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு நான் சொல்ல 2 நீதிபதிகள் சொல்லிருக்கு. அது போய் எடுத்து பார்த்து தமிழக அரசு ஏதோ ஒரு நோக்கத்துல ஒரு மோட்டிவோட செஞ்சிருக்கு அப்படின்னு 2 நீதிபதிகள் சொல்லிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை சொல்லிருக்கு. அவங்க என்ன வார்த்தை சொல்லிருக்காங்க நீங்க யோசிச்சு பார்த்து. பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் தி நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் வாங்க. பவர்ட் பை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ். இப்போது தமிழகம் எங்கும். Start reloading. It's how you lose.